எக்ஸைஸ் 9.8ல ஃபர்ஸ்ட் சம் ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த ரீஜன் பவுண்டட் பை அப்படின்னு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. x is equal to -3 and x is equal to 1 and x axis அது கொடுத்துருக்காங்க. ஓகேவா, அதுக்கு ஏரியா கண்டுபிடிக்கணும். ஓகேவா, ஃபஸ்ட்டு அந்த கிராஃபை நம்ம பிளாட் பண்ணுவோம். இது x ஆக்சிஸ், இது y ஆக்சிஸ். இப்போ நம்ம வந்து x இன்டர்செப்ட் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு வச்சுங்களேன். x இன்டர்செப்ட் y இன்டர்செப்ட் கண்டுபிடிச்சிட்டோம்னா அந்த ஈக்குவேஷன் வந்து எந்த இடத்துல கட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். x ஆக்சிஸில் y ஆக்சிஸில் எங்கே கட் ஆகுதுன்னு கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு அந்த ஈக்குவேஷனை எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு x is equal to 0ன்னு போட்டிங்கன்னா y வேல்யூ கிடச்சிரும். ஸோ x is equal to 0 போட்டால் இது போயிடும். ஸோ -2y is equal to -6, y is equal to இது டிவிஷனில் கொண்டு வந்தீங்கன்னா -6 by -2 +3ன்னு ஆகிடும். ஓகேவா, அதே மாதிரி y equal to 0ன்னு போடுங்க. அப்போ எக்ஸோட வேல்யூ கிடச்சிரும். 3x + 6 is equal to 0ன்னு இருக்குது. 6 அந்த பக்கம் போயிடுச்சுன்னா -6. ஸோ x is equal to -2. ஓகேவா, இப்போ -1 -2 -3 இப்படி போயிட்டுருக்கும். இது 0, இது 1 2 3 இந்த மாதிரி போயிட்டுருக்கும். இங்கே அதே மாதிரி ப்ளஸ்ஸு, இது பாசிட்டிவ், இது அதே மாதிரி நெகட்டிவ். ஓகேவா, இப்போது x is equal to -2 and y is equal to 0ங்கிற பாயிண்ட் இங்கே இருக்கும். ஓகேவா, இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது. அதே மாதிரி இந்த இது y ஆக்சிஸில் வந்து 0,3 0,3ங்கிறது இந்த இடத்துல இருக்குது. ஓகேவா, இப்போது இந்த வழியாக என்னது, இந்த ரெண்டு பாயிண்ட் வழியாக அந்த லைன் பாஸ் ஆகுது அந்த கிராஃபில். ஓகேவா, அடுத்தது வேறு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா x is equal to 1ன்னு ஒரு இடம் கொடுத்துருக்காங்க. x is equal to 1ன்னு ஒரு இடம் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு எக்ஸ் ஆக்சிஸ், அந்த ரீஜன் வந்து எதால் பவுண்டாக இருக்குது அப்படின்னா x is equal to 1ங்கிற லைனு எக்ஸ் ஆக்சிஸு. நெக்ஸ்ட்டு x is equal to -3. ஓகேவா, நெக்ஸ்ட்டு அந்த கர்வ். ஓகேவா, ரீஜன் கவர் ஆகிருக்குன்னா எல்லா இடமே சுற்றிலும் ஓப்பன் இல்லாமல் எல்லாமே என்னது க்ளோஸ்டாக இருக்கும். ஓகேவா, அந்த ஏரியாவை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இது சப்போஸ் வெறும் ஒரு சைடாக இருக்குது, இந்த லைன் மட்டும் இருக்குது அப்படின்னா நம்ம என்ன செஞ்சுக்கலாம், டைரெக்டாக என்ன லிமிட் ஆரம்பிக்குதோ அதுலேருந்து கடைசி வரைக்கும் முடிச்சுக்கலாம். ஓகேவா, ஆனால் இங்கே வந்து என்னது, இந்த கிராஃப் வந்து என்னது ரெண்டு ஆக்சிஸில், அதாவது எக்ஸ் ஆக்சிஸ்க்கு மேலேயும் இருக்குது, எக்ஸ் ஆக்சிஸ்க்கு கீழேயும் இருக்குது. அதனால் இதனுடைய லிமிட்ஸ் வந்து என்ன செய்யணும், பிரிஞ்சுக்கணும். ஓகேவா, பிரிச்சுக்கணும். இப்போ -3லேருந்து -2 வரைக்கும் இந்த கர்வ் எப்படி இருக்குது, எக்ஸ் ஆக்சிஸ்க்கு கீழே இருக்குது. அதனால் நெகட்டிவ் ஆஃப் அப்படின்ற ஆன்சரை நம்ம கொண்டு வரணும். ஓகே, அதே மாதிரி இந்த -2லேருந்து இந்த 1 வரைக்கும் இந்த கர்வ் எப்படி இருக்குது, எக்ஸ் ஆக்சிஸ்க்கு மேலே இருக்குது. அப்போ பாசிட்டிவ். எக்ஸ் ஆக்சிஸ்க்கு மேலே இருந்தால் பாசிட்டிவ், எக்ஸ் ஆக்சிஸ்க்கு கீழே இருந்ததுன்னா நெகட்டிவ்னு போட்டுக்கணும். ஓகேவா, அப்போ இந்த சம் எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு பார்க்கலாம். நம்மளுக்கு கொடுத்துருக்க லிமிட்ஸ் வந்து என்னது, எக்ஸினுடைய லிமிட்ஸாக கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த ஈக்குவேஷனை எப்படி மாற்றிக்கணும் அப்படின்னா இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸாக மாற்றிக்கணும். அப்போ ஒய்யை மட்டும் ஒரு பக்கம் வச்சுட்டு இது எல்லாத்தையுமே என்ன செய்யணும், அந்த சைடில் எடுத்துகிட்டு வந்துடணும். ஓகேவா, அப்போ 3x - 2y + 6 is equal to 0ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. நம்மளுக்கு எக்ஸோட லிமிட்ஸ் தெரியுது. எக்ஸோட லிமிட்ஸை எதில் கொண்டு போய் சப்ஸ்டியூஷன் பண்ணுவோம், எக்ஸ் இருக்கிற இடத்துல தானே நம்ம அந்த சப்ஸ்டியூஷன் பண்ணுவோம். அதனால் நம்ம என்ன செஞ்சுக்கணும், இங்கே கொடுத்துருக்க ஈக்குவேஷனை y is equal to கொண்டு வந்துட்டோம்னா எல்லாமே எக்ஸாக மாறிடும். ஸோ நம்மளோட லிமிட்ஸ் எக்ஸு, நம்மளோட நம்ம இன்டகிரேட் பண்ண போகிற டேர்மும் என்னது எக்ஸில் இருக்கும். ஓகேவா, ஸோ -2y ஈக்குவல் டு மீதி எல்லாத்தையும் அந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துருங்க. -3x -6. அப்போ y is equal to என்ன ஆகிடும், மைனஸ் எல்லாத்துலேயும் கேன்சல் ஆகி 3x + 6 / 2ன்னு ஆகிடும். ஓகேவா, அப்போ இதுதான் நம்மளோட y வேல்யூ. இப்போ இந்த y வேல்யூ வச்சுட்டு நம்ம என்ன செஞ்சிடணும், ஏரியா கண்டுபிடிக்க வேண்டியதுதான். ஓகேவா, ஏரியா ரெண்டாக பிரியுது, a1 + a2ன்னு ரெண்டாக பிரியுது. a1ங்கிறது நெகட்டிவ் டைம்ஸ். ஓகேவா, -3லேருந்து -2 வரைக்கும், -3லேருந்து -2 வரைக்கும் அது எப்படி எழுதணும், நம்ம நெகட்டிவாக எழுதணும். ஏன்னா எக்ஸ் ஆக்சிஸ்க்கு கீழே இருக்கு இல்லையா, அதனால் அது என்ன செய்வோம், நெகட்டிவ் டைம்ஸ் எழுதுவோம். இந்த இடத்துல இருக்கு இல்லையா, அந்த ஒய்யை வந்து நெகட்டிவ் டைம்ஸ் ஆஃப் y dx. இங்கே ஏன் y போட்டுட்டு இங்கே dx போட்டோம்னா அந்த ஒய்யில் எல்லாமே இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸாக இருக்குங்கிறதுனால -y dxன்னு போகிறோம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா -2லேருந்து எது வரைக்கும் போகுது, 1 வரைக்கும் போகுது. அதில் நம்மளுக்கு y dx, ஏன்னா இது வந்து என்னது எக்ஸ் ஆக்சிஸ்க்கு மேலே இருக்குது, அதனால் பாசிட்டிவ் டேர்ம்ஸ். ஓகேவா, அதனால் +yன்னு போடுறோம். இப்போ நம்மளுக்கு ஒய்க்கு வேல்யூ கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். அந்த ஒய் கொண்டு போய் அதில் சப்ஸ்டியூஷன் பண்ணி நார்மல் இன்டகிரேஷன் மாதிரி பண்ணி நம்ம என்ன செய்ய போகிறோம், வேல்யூஸை சப்ஸ்டியூஷன் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா, இப்போ பாருங்கள் -3 to -2, இந்த மைனஸ் கூட என்ன செஞ்சிடலாம், வெளியில் எடுத்துடலாம். ஒய்யோட வேல்யூ என்னது, 3x + 6 / 2 dx. நெக்ஸ்ட்டு இந்த டேர்முக்கு பார்த்தீங்கன்னா -2 to 1,
ஒய்க்கு பதிலாக என்ன போட்டுக்க போகிறோம் 3x + 6 டிவைடட் பை 2 dx. ஓகேவா? இப்போ இந்த 2 எல்லாம் கூட டினாமினேட்டரில் இருக்கிறத காமனாக வெளியில் எடுத்துடலாம். இங்கே மேலே இருக்கிற 3ஐயும் கூட நம்ம என்ன செய்யலாம், காமனாக வெளியில் எடுத்துடலாம். ஓகேவா? அப்போ -3/2 வெளியில் எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு மீதி இருக்கிறது என்ன இருக்குன்னா x + 2ன்னு இருக்கும். ஸோ அதை இன்டகிரேட் பண்ண போகிறோம். எக்ஸை இன்டகிரேட் பண்ணோம்னா என்ன கிடைக்கும், எக்ஸை இன்டகிரேட் பண்ணும்போது x^n+1 டிவைடட் பை n+1 இல்லையா? இங்கே பவர் 1 இருக்குது. அப்போ என்ன ஆகும், x² டிவைடட் பை 2ன்னு கிடைக்கும். இங்கே வந்து என்ன இருக்குது, மீதி 3 எடுத்துட்டோம்னா 2 இருக்கும் இல்லையா? ஸோ +2 வெறும் கான்ஸ்டன்ட் இன்டகிரேட் பண்ணும்போது எக்ஸ்ட்ராவாக ஒரு x சேர்ந்துக்கும் அதில். ஓகே, -3 to -2. நெக்ஸ்ட்டு இதுலேயும் அதே மாதிரி என்ன செஞ்சிடலாம், 3/2 வெளியில் எடுத்துடலாம். 3/2 வெளியில் எடுத்துட்டோம்னா இங்கே உள்ளார இருக்கிற அதே டேர்ம் தானே இங்கே இருக்குது. அப்போ இங்கே என்ன இன்டகிரேஷன் நம்ம ஆன்சர் போட்டோமோ அதே தான் இங்கேயும் வரப்போகுது. +2x லிமிட்ஸ் மட்டும் மாறும். லிமிட்ஸ் வந்து -2 to +1. ஓகேவா? இப்போ இந்த லிமிட்ஸ் அப்படியே சப்ஸ்டிடியூஷன் கொடுத்துட வேண்டியதான். -3/2ங்கிறது வெளியில் இருக்கிற நம்பர், அதை மறக்காமல் போட்டுருணும். ஃபஸ்ட்டு அப்பர் லிமிட் அப்ளை பண்ணலாம். எங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் என்ன செய்ய போகிறோம், இப்போ -2 சப்ஸ்டியூஷன் கொடுக்க போகிறோம். ஸோ -2² டிவைடட் பை 2 + 2 × -2 இது நம்மளோட அப்பர் லிமிட். ஓகேவா? லோயர் லிமிட் போடணும்னா நம்ம என்ன செய்யணும், - லோயர் லிமிட்னு போடணும். எங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் -3 போட போகிறோம். ஸோ -3² டிவைடட் பை 2 + 2 × -3 இது நம்மளோட லோயர் லிமிட். ஓகேவா? நெக்ஸ்ட்டு அடுத்த இந்த டேர்முக்கு பார்க்க போகிறோம். ஓகேவா? ப்ளஸ் போட்டுக்க வேண்டியதான். +3/2 எங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் என்ன செய்ய போகிறோம், அப்பர் லிமிட் 1 சப்ஸ்டியூஷன் பண்ண போகிறோம். 1² டிவைடட் பை 2 + 2 × 1 இது நம்மளோட அப்பர் லிமிட். லோயர் லிமிட் போடணும்னா என்ன செய்யணும், -ன்னு போட வேண்டியதான். இந்த -2 இப்போ சப்ஸ்டியூஷன் கொடுக்கணும். ஸோ -2² டிவைடட் பை 2 + 2 × -2. ஓகேவா? இப்போ அப்படியே சிம்பிளிஃபிகேஷன் பண்ணிக்க வேண்டியதான். which is equal to -3/2 வெளியில் இருக்குது. உள்ளார இருக்கிறதுலாம் இந்த ஸ்கொயர்லாம் மல்டிப்ளை பண்ணி போட்டுக்க வேண்டியதான். 2² 4 டிவைடட் பை 2 இங்கே 2 × -2 -4 இது ஒரு டேர்மு. இந்த டேர்முக்கு வந்துடுங்க. 3² 9 டிவைடட் பை 2 3 × -2 -6 இது இந்த ஃபஸ்ட்டு பார்ட்டு ஓவர். செகண்ட் பார்ட்டுக்கு வருவோம். 3/2 இந்த டேர்முக்கு 1/2 + 2 ஒரு டேர்மு மைனஸ் இந்த இடத்துல -2² 4 டிவைடட் பை 2 இங்கே 2 × -2 -4. ஓகேவா? எதெல்லாம் கேன்சல் பண்ண முடியுமோ கேன்சல் பண்ணிக்கலாம். சிம்பிளிஃபை பண்ணுறதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணிட வேண்டியதான். which is equal to -3/2 இங்கே 2 - 4 -2 இதை மைனஸை உள்ளே எடுத்துகிட்டு போயிடலாம். ஸோ -9/2 + 6ன்னு ஆகிடும். இங்கே +3/2 × 2 + ½ 5/2ன்னு ஆகிடும். இந்த இடத்துல மைனஸை உள்ளே எடுத்துகிட்டு போயிடுங்க. இது வந்து 2 - 4ங்கிறது -2 -2 × வந்து +2ன்னு ஆகிடும். இப்போ ரிமைனிங் வேறு என்ன இருக்குது, இது 6 - 2ங்கிறது 4ன்னு ஆகிடும். ஸோ 4 - 9/2ங்கிறது 8 - 9/2 -1/2ன்னு இருக்கும். இந்த இடத்துல வந்து 2 க்ராஸ் பண்ணிங்கன்னா 9/2ன்னு கிடைக்கும். 2 2 4 4 + 5 9 9/2ன்னு கிடைக்கும். 9/2ன்னு கிடைக்கும். ஓகேவா? -3/2 × -1/2 இந்த ஃபஸ்ட்டு டேர்முக்கு. செகண்ட் டேர்முக்கு பார்த்தீங்கன்னா 3/2 × 9/2ன்னு கிடைக்குது. ஓகேவா? which is equal to 3/4 + 9 3s are 27 டிவைடட் பை 4 ஜஸ்ட் அடிஷன் கொடுத்துங்க. 30 டிவைடட் பை 4ன்னு வரும். அடித்து போட்டோம்னா 15/2 15/2 தான் இதனுடைய ஏரியா. ஓகேவா?